எல்லோருக்கும் வணக்கம். இந்த நாட்களில் இயேசுவின் பாதத்தில் என்ற தலைப்பில் சத்தியத்தை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி இட்ஸ் கோயிங் டு பி டைம் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். பாருங்கள், நம்ம அநேகமாக அக்ரி பண்ணக்கூடிய ஒரு காரியம் என்னவாக இருக்குமோ, நிச்சயமாகவே கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் அனுதினமும் அமர வேண்டும் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக ஒத்துக்கொள்வோம். அது நல்லதுன்னு நம்மளுக்கு தெரியும், அது ஏற்புடையதுன்னு நம்மளுக்கு தெரியும், அது சரி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்மளால் அதை தினமும் செய்ய முடிகிறதா? வாட் இஸ் ஸ்டாப்பிங் அஸ் ஃப்ரம் சிட்டிங் அட் த ஃபீட் ஆஃப் ஜீசஸ் டெய்லி அண்ட் கம்யூன் வித் ஹிம் இன் அன் எஃபெக்டிவ் வே? சும்மா போயிட்டு வரோன்றல்ல, ஒரு 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 பிரயோஜனமான ரீதியிலே தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் அனுதினமும் அமர்ந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடையாக இருப்பது என்ன? இது ஒரு கொஸ்டின் பாருங்கள், எனக்கும் தான் உங்களுக்கும் தான். ஒரு நிமிடம் எடுத்து யோசிச்சு பாருங்கள், என்ன தடையாக இருக்கிறது, எது தடை செய்கிறது அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு ஒரு காரியம் என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னா, புவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பாருங்கள், இந்த ஸ்லாக்கியம், தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் வருவதற்கான ஸ்லாக்கியம் எப்படி நம்மளுக்கு கிடைத்திருக்குதுங்கிறத நம்ம அறிந்தால் நிச்சயமாக நம்ம அதை மிஸ் பண்ண மாட்டோம், இல்லைங்களா? we are in the season of லென்த்து காலத்தில் இருக்கிறோம். குறிப்பாக சிலுவையில் இயேசு பட்ட பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் குறித்து தியானிக்கக்கூடிய ஒரு சூழல், ஒரு நேரம், இல்லைங்களா? அதை நாம் யோசிக்கும் பொழுது தெரியும் எவ்வளவு கிரயம் அவர் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். வாட் we have received, the privilege that we have got is paid by Christ. கிறிஸ்துவினாலே அதற்கான கிரயம் செலுத்தப்பட்டது அப்படிங்கிறத சத்தியம். எபேசியரில் வாசிக்கிறோம், அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். 13 வசனம், முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எபேசியர் 2:12-13 வசனம் பாருங்க. இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். வாட் மேட் அஸ் கம் க்ளோசர் டு காட் அப்படின்னா, இட் இஸ் த பிளட் ஆஃப் கிரைஸ்ட். இயேசுவின் ரத்தம், அவர் சிந்தின ரத்தம், அவர் கொடுத்த கிரயம், அதுதான் நம்மளுக்கு இந்த ஒரு ஸ்லாக்கியத்தை, ஒரு ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்குது. இதை நாம் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள இந்த ஸ்லாக்கியத்தை, இந்த ப்ரிவிலேஜை நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். அதை மிஸ் பண்ணுவது ஒரு கடினமான காரியமாக ஆகும். ஸோ அதற்காக நாம் கொஞ்சம் ஜபிக்கலாம். இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். பாருங்கள், இந்த அறிவு நம்மளுக்கு, இந்த உணர்வு, இந்த அறிவு பெருகும் பொழுது நிச்சயமாகவே நாம் அவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்து அவரோடு உறவாட உந்தி தள்ளப்படுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது இன்னும் ஒரு சில காரியங்களாக இருக்குது பாருங்க. இது நாம் இன்றைக்கு பார்த்த இந்த ஒரு காரியம், இதை குறித்த அறிவு, எவ்வளோ ஒரு பெரிய ப்ரைஸ் கிறிஸ்து நமக்காக பே பண்ணியிருக்கிறாருங்கிற ஒரு வெளிச்சம் நம்மளுக்கு உண்டாக வேண்டும். அந்த வெளிச்சம் நம்மளை இன்னும் அதிகமாக அவருடைய பிரசன்னத்திலே அழைத்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். தேவனே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, நம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் வருவது, அப்பா, இது எவ்வளோ இதற்கென்று கொடுக்கப்பட்ட கிரயத்தை எங்களுக்கு நினைப்பூட்டுங்க சுவாமி. கடைசி சொட்டு ரத்தத்தையும் இயேசு தன்னுடைய சரீரத்திலிருந்து சிந்த வேண்டியதாக இருந்ததே அப்பா, அதை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க சுவாமி. எவ்வளோ பெரிய கிரயங்கிறத வெளிப்படுத்துங்க. அந்த ப்ரைஸ் எவ்வளோ பெரிய, எங்களுடைய எபிலிட்டிக்கு அப்பாற்பட்டதுங்கிற எங்களுக்கு நினைவுபடுத்துங்க சுவாமி. இப்போ அந்த வெளிச்சம் எங்களின் அதிகமாக உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளாக கட்டி சேர்க்கட்டும். இன்னும் அதிகமாக அதை வாஞ்சிக்கும், அதிகமாக தினமும் கர்த்தாவே நாங்கள் உங்களுடைய பாதத்திலே அமர எங்களுக்கு உந்துதலை கொடுக்கட்டும் சுவாமி. இப்போ இந்த அறிவுக்கு எதிராக வருகிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் விலக்கி வைக்கிறோம். தேவனே, இந்த அறிவு மேலோங்கட்ட சுவாமி. இந்த சிலுவையை குறித்த மேன்மை கர்த்தாவே எங்களுடைய உள்ளத்தில் மேலோங்கி இருக்கட்டும் அப்பா. மற்ற எந்த காரியமும் அல்ல, மாறாக இந்த சிலுவையை குறித்த உபதேசமே எங்களுக்கு மேன்மையான காரியமாக இருக்க, அதனாலே வழிநடத்தப்பட உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா, எங்களை மன்னிங்க.
அநேக காரியங்கள் கத்தாவை நான் அநேக நேரங்கள் நாங்கள் தவறுகிறோம். அநேக நேரங்களில் நாங்கள் கத்தாவை இந்த மேன்மையை உணராமல் விடுகிறோம் சுவாமி. ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறோம்ப்பா. இந்த அப்படிப்பட்ட சூழல் எங்களுக்கு மாற்றணும். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நாங்கள் மீண்டு தேவனே உணர்வு உடையவர்களாக, சத்தியத்தை அறிந்தவர்களாக அப்பா இன்னும் அதிகமாக உம்மை கெட்டி சேர எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. இப்போ இந்த காலங்களில் கூட அதற்கென்று நாங்கள் வேறு பிரிக்க உதவி செய்யுங்க சுவாமி. பெரிய காரியங்கள் எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.